மூத்தொருவனே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா.
தினம் தோறும் மண்ணில் மகிழ்வொன்றை தேடி ஏனை நான் இழந்தேன். மனம் போல நானும் தினம் தோறும் மண்ணில் மகிழ்வொன்றை தேடி ஏனை நான் இழந்தேன். உன் நிறமாற அன்புக்குள் உயிர் வாழ வந்தேன். நிறமாற அன்புக்குள் உயிர் வாழ வந்தேன். இனி நிலையான உன்னில் நிறைவாக வாழ்வேன். அன்பென்றால் நீதான் என் தெய்வமே. அருளென்றாலும் பாதம் சரணாகிறேன். நிறைவான வாழ்வு தரும் உன் அருள் வார்த்தை நம்பி நிஜமான உன்னை நிழலாக தொடர்வேன். அன்பென்றால் நீதான் என் தெய்வமே. அருளென்றாலும் பாதம் சரணாகிறேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 8 இறைச்சொற்றொடர்கள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கபர்நகமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்குட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்கள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழாவின் 2ஆம் நாளில் தயாரிப்பில் இருக்கிறோம். மனிதர்களை கடவுளின் சாயலாக பார்க்க வேண்டும் என்ற அழைப்பு இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. நூற்றுவர் தலைவர்கள் புதிய ஏற்பாட்டிலே மதிப்போடு குறிப்பிடப்படுகிறார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது இயேசுவை உண்மையிலே இறைமகன் என்று ஒரு நூற்றுவர் தலைவர் சொன்னதை நாம் வாசித்திருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட முதல் புறவினத்தார் கொர்நேலியு, ஒரு நூற்றுவர் தலைவர். பவுல் ரோமை குடிமகன் என்று கேள்விப்பட்டதும் அவரை கலக கும்பலிடமிருந்து காப்பாற்றியவர் ஒரு நூற்றுவர் தலைவர். எருசலேமுக்கும் செசரியாவுக்கும் இடையே பவுலை கொல்ல முயற்சி நடந்தபோது அந்த சதியை 1000 தலைவரிடம் சொல்ல பவுலால் ஏற்பாடு செய்யப்பட்டவர் ஒரு நூற்றுவர் தலைவர். ஆளுநர் ஃபெலிக்ஸ் பவுலை நன்றாக கவனித்துக் கொள்ள ஏற்பாடு செய்ததும் ஒரு நூற்றுவர் தலைவன்தான். ரோமைக்கான இறுதி பயணத்தின் போது வெள்ளத்தினால் கப்பல் அலைக்கழிக்கப்பட்ட போது அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து பவுலை தலைவராக ஏற்றுக்கொண்டதும் ஒரு நூற்றுவர் தலைவர்தான். இன்றைய நற்செய்தியிலே வருகிற நூற்றுவர் தலைவரும் சற்று வேறுபட்ட ஒரு மனிதராகவே இருக்கிறார். தனது ஊழியர் மேல் அளவு கடந்த அன்புள்ளவராக, ஏன் தனது பிள்ளைக்குரிய மரியாதையோடு அவருக்காக இயேசு பரிந்து பேசுகிறார். அவருடைய ஊழியர் நிச்சயம் ஒரு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அவரை அடிமையாக நடத்தவில்லை. ரோமை அரசில் அடிமைகளுக்கு மதிப்பில்லை. அவர்களை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. அவர்கள் நோய்வாய்ப்பட்டாலும் இறந்தாலும் கேள்வி கிடையாது. அடிமைகளுக்கு உரிமை கிடையாது. இந்த பின்னணியில் இருந்து வருகின்ற நூற்றுவர் தலைவன் தனது அடிமைக்காக இயேசு என்கிற மனிதரிடம் வருகிறார் என்றார். மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய பக்குவத்தை அந்த நூற்றுவர் தலைவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் தான் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய தன்மை குறைந்து கொண்டே இருக்கிறது, ஒரு சில இடங்களை தவிர. ஏன், தன்னோடு பணி செய்கின்றவர்களையே மனிதர்களாக நினைக்காத ஒரு காலகட்டம். அடிமை கூலிகளாக பார்க்கப்படுகிற ஒரு சூழல். தன்னுடைய பிள்ளைகளையே அடிமையாக மாற்றுகிறார்கள்.
தன்னுடைய பெற்றோர்களையே அடிமை கூலிகளாக மாற்றுகிற பிள்ளைகள். இப்படியாக சமூகத்திலும் குடும்பங்களிலும் திருச்சபையிலும் அரசியலிலும் பொது இடங்களிலும் மனிதத்தன்மை இழந்து மனிதர்களாக பாவிக்காமல் ஒரு அவல நிலைக்கு செல்ல உத்தி தள்ளப்படுகிற ஒரு நவீன உலகத்திலே தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எதை பார்க்கிறோம்? பணம் இருக்கான்னு பார்க்கிறோம், பதவி இருக்கிறான்னு பார்ப்போம், இவனுக்கு கூட ஆள் இருக்கான்னு பார்க்குறோம், ஜாதி பலம் இருக்கான்னு பார்க்குறோம், குடும்ப அந்தஸ்து இருக்கான்னு பார்க்குறோம், எந்த சபையை சார்ந்தவன் பார்க்கிறோம், எந்த நட்பு கூட்டத்தை பார்த்தவன் இருக்கிறவன் என்று பார்க்கிறோம். எனவே அவருடைய சாதி அடிப்படையிலே நாம் இப்படிப்பட்ட தன்மையிலே பாகுபாடு பார்க்கிறோம். நமது உறவும் அதற்கேற்பத்தான் அமைகிறது, நம்முடைய உரிமையும் அதற்கேற்பத்தான் செல்கிறது. நாம் மற்றவரோடு நெருங்கி பழகுவதற்கு நமது சாதியும் புவியியல் பின்னணியும் தான் காரணமாக இருக்கிறது. மற்றவர்களை வெறுத்து ஒதுக்குவதற்கும் இதுதான் காரணமாக இருக்கிறது. நாம் அல்லது இவன் மாற்று சிந்தனை உள்ள என்றவன் என்று சொன்னால் அவனை ஒரு மாற்றானாகவே பார்க்கக்கூடிய, அவனிடத்திலே மனிதற்ற தன்மையை பார்க்காத ஒரு சூழலும் இன்றைக்கு நம்மிலே பல பேரிடத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நூற்றுவர் தலைவரின் மனநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, இஸ்ரவேலர் யாரிடம் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதில்லை என்பது போன்று எங்களது வாழ்க்கையிலும் இந்த நம்பிக்கை எங்களுக்கு ஊற்றும். எங்கள் இதயத்தில் இந்த நம்பிக்கை என்ற எதிர்நோக்கு என்ற நற்பண்பை நீர் வளர்த்திட எங்களை முழுமையாக உம்மிடம் கையளிக்க அருள் தாரும். ஆமேன். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா,
அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
மனிதம் இங்கு விடுதலை அடைந்திடவே புனிதம் புவி புரட்சியாய் விடிந்திடவே மனிதம் இங்கு விடுதலை அடைந்திடவே புனிதம் புவி புரட்சியாய் விடிந்திடவே இறை மகன் குழந்தையாய் பிறந்துள்ளார் இறை மகன் குழந்தையாய் பிறந்துள்ளார் இதயங்கள் மகிழ்ந்திடும் புது உறவில் மனிதம் இங்கு விடுதலை அடைந்திடவே புனிதம் புவி புரட்சியாய் விடிந்திடவே ஏழை என்றும் கோழை என்று சொல்லி வந்த வேளை பேழை போல ஏழை குடிலில் எழுந்து வந்த பாலன் ஏழை என்றும் கோழை என்று சொல்லி வந்த வேளை பேழை போல ஏழை குடிலில் எழுந்து வந்த பாலன் சாதியங்கள் சாத்திரங்கள் சாதியங்கள் சாத்திரங்கள் பூமி விட்டு விரட்டிடவே சமத்துவத்தின் இறையாட்சியை விடிய செய்த புது பகலவன் சமத்துவத்தின் இறையாட்சியை விடிய செய்த புது பகலவன் மனிதம் இங்கு விடுதலை அடைந்திடவே புனிதம் புவி புரட்சியாய் விடிந்திடவே உரிமை இழந்து அடிமை கோலம் தரித்து வீழ்ந்த மாந்தர் உறவில் கரங்கள் கோர்த்து வாழும் உணர்வு வழங்கும் வேந்தன் உரிமை இழந்து அடிமை கோலம் தரித்து வீழ்ந்த மாந்தர் உறவில் கரங்கள் கோர்த்து வாழும் உணர்வு வழங்கும் வேந்தன் நீதிகளும் நியாயங்களும் நீதிகளும் நியாயங்களும் அச்சம் அகன்று செழித்திடவே உண்மைதனில் உலகம் எல்லாம் மகிழச் செய்த முழு மதியவன் உண்மைதனில் உலகம் எல்லாம் மகிழச் செய்த முழு மதியவன் மனிதம் இங்கு விடுதலை அடைந்திடவே புனிதம் புவி புரட்சியாய் விடிந்திடவே இறை மகன் குழந்தையாய் பிறந்துள்ளார் இறை மகன் குழந்தையாய் பிறந்துள்ளார் இதயங்கள் மகிழ்ந்திடும் புது உறவில் மனிதம் இங்கு விடுதலை அடைந்திடவே புனிதம் புவி புரட்சியாய் விடிந்திடவே புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும்
உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.